ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாளைக்கான தர்ஷன் டிக்கெட் என்னென்ன இருக்கு ஆன்லைன்ல புக்கிங்க்கு, அது கூடவே இன்னைக்கு தரிசனத்தோட நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறவங்க போகலாமா, டிக்கெட் இல்லாம தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த மாதிரி லேட்டஸ்டான எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நீங்களும் தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் 3 புக்கிங்ஸ் இருக்கு. இது இல்லாம இன்னைக்கு காலையில எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில 10 மணிக்கு க்ளோஸ் ஆகி 12 மணிக்கு அதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பேமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள பே பண்ணி உங்களோட டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் ஆகாதவங்க ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்லைன்லயும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் லக்கி டிப் நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, திருமலையில எல்லாருக்குமே தெரியும் ரூம் எடுக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ், அங்கதான் ஆர்ஜிதம் கவுண்டர் இருக்கு. இந்த கவுண்டர்ல காலையில 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்மளோட ஆதார் கார்டை வச்சு ஏதாவது ஒரு சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லா நாளுமே சுப்ரபாத சேவா இருக்கும். இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா முதல் நாள் புதன்கிழமை அன்னைக்கு திருப்பாவாட சேவா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள் இருக்க சேவா, மற்ற எல்லா நாளுமே சுப்ரபாத சேவா இருக்கும். ஸோ நம்ம என்ன சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோமோ அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், அதுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம். ஈவினிங் 6 மணிக்கு லைவா லக்கி டிப் நடத்துவாங்க. அதாவது ஆன்லைன்ல எப்படியோ அதே மாதிரி தான் ஆஃப்லைன்லயும். அது சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு லைவா டிஸ்பிளே ஆகும். அங்க நின்று தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதுலேயே என்ன டிக்கெட் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷனுமே வரும். அதில் நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம அந்த சேவை பார்க்கலாம். இப்போ சுப்ரபாத சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கில் நம்ம சுப்ரபாத சேவா பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆஃப்லைன் மெத்தடோட ப்ரொசீஜர். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஆகஸ்ட் மாதம் நடந்திருக்கு இல்லையா, அதில் என்ன டேட்டு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு நீங்கள் இப்போ புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல அந்த நாள்ல நீங்க திருமலையில அந்த சேவா பார்க்கலாம். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 months முன்னாடி ஓபன் பண்றாங்க, ஆஃப்லைன்ல டெய்லியுமே இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன புக்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நமக்கு 2 புக்கிங்ஸ் இருக்கு. 2 புக்கிங்ல ஒரு புக்கிங் ரெகுலரா மாசம் ஓபன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஸ்பெஷலான ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த சேவாக்கள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுலயே நமக்கு ஆகஸ்ட் மாசம் 3 நாட்கள் திருமலையில பவித்ரோற்சவ சேவா நடக்குது. ஸோ இது சலக்கட்ல பவித்ரோற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாள் நமக்கு 3 நாளுக்கும் சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் மட்டும் தரிசனம் அட்டன் பண்ற மாதிரி இருக்காது. 3 நாளுமே அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு 4 தடவை நம்ம தரிசனம் பார்க்கலாம். அந்த 3 நாள் நம்ம திருமலையில ஸ்டே பண்றதுக்கு டிடிடி நமக்கு ரூம் அலாட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் சேவா முடிஞ்ச அன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்க வெக்கேட் பண்ணணும்னா கூட எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு நாள் ரூம் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. இது எல்லாமே கோவிலுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு ரூம் கிடைக்கும். ஸோ அதனால ஈஸியா உங்களால சேவா தர்ஷன் இது எல்லாமே ஈஸியா போயிட்டு வரக்கூடியதா இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த டிக்கெட் 2500 ரூபாய். குறிப்பிட்ட அளவுக்கு தான் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் 23, 24, 25 ஸோ இந்த 3 நாட்களில் திருமலையில் ஸ்டே பண்ணி இந்த சேவா பார்க்க முடியும். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு டவுட்டு, நான் லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருக்கேன், எனக்கு இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியுமா, இல்லை நான் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், இல்லை நான் 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண போகிறேன், எனக்கு இது எலிஜிபிளான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிக்கெட்டும் அதே டிக்கெட்டை எகெயின் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைம் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமே தவிர மற்ற டிக்கெட்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறனா கூட புக் பண்ணிக்கலாம், புக் ஆகும். இந்த டிக்கெட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சேவா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து 180 நாள் கழிச்சு தான் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது புக்கிங்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு டைம் கேப் அப்படிங்கிறது 180 நாள். நீங்கள் தரிசனம் பார்த்த அந்த நாள்லேருந்து தான் கால்குலேட் ஆகும். காலையில் 10 மணிக்கு எப்பவும் போல் ஆர்ஜித சேவாவில் வர கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கர சேவா இது 4மே ஓப்பன் ஆகும். இது கூடவே இந்த 23, 24, 25 இந்த 3 நாளுக்கு மட்டும் பவித்ரோற்சவ சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பவித்ரோற்சவம் பண்ண போறீங்க அப்படின்னா 23ஆம் தேதியை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2500 ரூபா நமக்கு பார்த்தீங்கன்னா இதோட டிக்கெட்டோட காஸ்ட்டு
2 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு கூட நம்ம பண்ணலாம். ஆனால் மினிமம் ஒரு நபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு புக்கிங் ஈஸியாக தான் இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ஜித சேவாவில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம சேவா பார்க்குறது ஒரு பக்கம், தர்ஷன் இன்னொரு பக்கம். ஆனால் வந்து நார்மலாக போகக்கூடிய 300 ரூபா தரிசனங்கள், 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தர்ஷன், இதில் எல்லாம் நமக்கு டைம் அப்படிங்கிறது, வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சேவாக்கள் மூலமாக நம்ம தர்ஷன் போகும்போது மேக்ஸிமம் 1 மணி நேரத்தில் நீங்கள் சாமி பார்த்துட்டு வரலாம். ரொம்ப தூரம் நடக்க தேவை இருக்காது. சுபதம் வழியாக தர்ஷன் போக முடியும். ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு போகிறவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் ஆல்டர்னேட்டிவ் வந்து தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே போல் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கான டிக்கெட்டும் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு 300 ரூபா டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். அதாவது என்னால் 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த டிக்கெட் புக் பண்ணலாம். இப்போ வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் ஒரு நபருக்கு மேக்ஸிமம் 2 பேருக்கு மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஒரு தடவை புக் பண்ணால் எகெயின் புக் பண்ணுறதுக்கு 120 நாள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்ணோம் அப்படிங்கிறவங்களால இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த 2 புக்கிங்குமே நாளைக்கு இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்த புக்கிங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து டேட்டை வந்து ஞாபகம் வச்சு புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும். நேரடி சர்வதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி கியூ அப்படிங்கிறது சிலா தோரணம் வரைக்கும் இருக்குது. சுமார் கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 மணி நேரம் நேரடி சர்வதர்ஷனம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா 24 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக இருக்குது. இதனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்குமே பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங், அதாவது விடிய காலையில் சில பேர் நைட்லேருந்தே கவுண்டரில் வெயிட் பண்ணுறாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3:30 மணிக்கே வந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்குன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டோக்கன் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. வாங்கினீங்கனாலும் நீங்கள் இன்றைக்கி சாமி பார்க்க முடியாது. நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் அப்படி தான் வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். நேரடி சர்வதர்ஷனமாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு நமக்கு கொடுத்துருக்க டைமில் வெளியில் வந்துட்டு கூட திரும்ப போய் ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து லைன்லேயே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ், அதான் மினிமமாக உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் வந்து அதிகமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து 300 ரூபா தரிசனம்லாம் போகிறீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கனில் போகிறீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஸோ நேற்று வந்து 84,315 பேர் தர்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. காலையில் 8 மணிக்கு போகிற எல்லாருக்குமே 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறது தான் டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குங்க. டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 19ஆம் தேதி எத்தனை பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதே போல் வந்து தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டு தான் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. எந்த டிக்கெட்டுமே இல்லை அப்படின்னு பிளானில் போகிறவங்க வந்து நேரடி சர்வ தரிசனத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா போனீங்கன்னா ஓரளவுக்கு க்ரௌடு குறைஞ்சிருங்க. ஸோ இப்போ வந்து க்ரௌட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. ஸோ தர்ஷன் டிக்கெட் 1 by 1 ஓப்பன் ஆகும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்து போகிறோம். 300 ரூபா டிக்கெட் ஆன்லைனில் எங்களால் புக் பண்ண முடியல. ஸோ இப்போ ஏதாவது சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிற விசேஷ ஹோமம் டிக்கெட் இருக்குது. இந்த டிக்கெட் வந்து வர 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேருக்கு புக் பண்ணிக்க முடியும். ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து புக் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு லாஸ்ட் இருக்க ஒரு சான்ஸு ஆன்லைனில் வந்து 200 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 26ஆம் தேதி அன்னைக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு தடவை தர்ஷன் பார்த்தா எகெயின் தர்ஷன் பார்க்கறதுக்கு 30 நாள் தான். ஸோ 300 ரூபாய்க்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதே தான் இதுக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.